சும்மா இருப்பாங்களா? இவங்களையும் சொன்னார். இதில் இந்த மாதிரி தான் ஆரம்பிச்சுது. வள்ளலார் அஞ்சாங்குறவராக சேர்க்கத்தக்கவர் தான். நாவலை எங்கே சேர்க்கணும்னா இந்த அப்பர் சுந்தரர் இந்த 4ல் சேர்க்கப்படாது. மெய்கண்டார், அருணந்தி, மறைஞான சம்பந்தம், உமாபதி சிவம், சித்தாந்தாசிரியர் இருக்காங்களே சந்தான உறவர்கள், அங்கே 5 சேர்த்து விட்டீங்கன்னா சத்தம் வராது, பொருத்தம் இல்லை. போட்டு இதெல்லாம் சொல்லிட்டு போனால் சப்ஜெக்ட் வரமாட்டோம். அதனால இப்போ விஷயம் ஆர்வனாவர் அவருடைய உலகம் முழுக்க முழுக்க சைவ உலகம், முழுக்க முழுக்க தமிழ் உலகம். தமிழ்நாட்டு தமிழனை விட, தமிழ்நாட்டு சைவனை விட யாழ்ப்பாணத்து சைவம் கொஞ்சம் ரோஷம் உள்ளவன், வீரம் உள்ளவன், அடக்கி வாசிக்கிறவன். உதாரணம் ஒரு சிவத்தம்பி போதும். சிவத்தம்பி பயப்படாமல் பேசுவார். சிவத்தம்பி பேசுற மாதிரி நம்ம அரசு அரங்கராமலிங்கம் பேச முடியாது, பேச முடியாது. இது இந்த நாடு, அது அந்த நாடு. கைலாசபதி ஓபன் கம்யூனிஸ்ட் ப்ரொஃபசர். இங்க வாடை அடிச்சாலே போதும் தூக்கிடுவார். அதனால ஆர்வனாவலர் அந்த நாட்டில் சாதாரண சைவ புலவர் மாத்திரமல்ல, தமிழ் புலவர் மாத்திரமல்ல, அங்கே கவர்னர்ஸ் கவுன்சிலில் சார் பொன்னம்பலம் ராமநாதன் போன்றவர்களுக்கெல்லாம் இடம் வாங்கி கொடுத்தவர். ஆங்கிலத்திலையும் நல்ல வித்தகர். அதனால அவர் ஒரு அரசியலில் கூட ஈடுபட்டு சில காரியங்கள் செஞ்சார். அவருக்காக வரலாறுக்கு ஸ்டாம்ப் போடுறதுக்கு 20 வருஷத்துக்கு முந்தைய அந்த கவர்மெண்ட்டில் போட்டாங்க. அவருக்கு செலவு வச்சுட்டான். அதனால அப்படி ஒரு ஃபிகர் அவர். ஆர்வனார்கிட்ட என்ன ஒரே ஒரு குறை கண்டுபிடிக்கலாம்னா, வள்ளலார்கிட்ட கொஞ்சம் அபச்சாரப்பட்டார் என்பதை தவிர வேறு ஒன்றும் குறை கிடையாது. எதிரினாலும் சும்மா அல்ப சொல்பமான எதிரியா இருக்கக்கூடாது, சரியான எதிரி இருக்கணும். வள்ளலாருக்கு ஆர்வனாருடைய குறைஞ்ச ஒரு இருக்கப்படாது. ராமகிருஷ்ணருக்கு விவேகானந்தருக்கு குறைஞ்ச ஒரு சிஷ்யம் எப்படி இருக்கப்படாதோ, இருக்க முடியாதோ, அந்த மாதிரி தான் இதுவும். இப்போ நாவலர் விட்டுருவோம், வள்ளலாருக்கு வருவோம். வள்ளலார் எங்கே நிற்கிறாருன்னா, இந்த 2 பேரையும் விஞ்சி ஒரு பெரிய ஸ்தாபகராக. இப்போ இன்னும் 2 பேர், இப்போ தமிழ் உலகத்தில் 3 பேரை சொல்லியிருக்கேன். அகில இந்தியாவில் ஞானிகள் 2 பேரை சொல்லணும். வடக்க ராமகிருஷ்ண பரமஹம்சர், தெற்க வள்ளலார். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு பிறகு இந்து மதத்தில் அநேக சீர்திருத்தங்கள் தோன்றின. ராமகிருஷ்ண மடத்துக்கு நியூ மொனாஸ்டிக் ஆர்டர்னு பேர். நியூ மொனாஸ்டிக் ஆர்டர்னு, அவங்களும் காஷாயம், அவங்களும் வைதிகம் தான். ஆனால் ராமகிருஷ்ண வேதாந்தம் வேற, பழைய வேதாந்தம் வேற. ராமகிருஷ்ணர் வேதாந்தத்தை, திண்ண வேதாந்தத்தை நடைமுறை வேதாந்தமா, பிராக்டிகல் வேதாந்தமா பண்ணாரும்பாங்க. அதனால் இந்து மதத்தில் ராமகிருஷ்ணருக்கு பிறகு ஒரு பெரிய மறுமலர்ச்சி. அதே மாதிரி தென்னிந்தியாவில், தமிழ்நாட்டில் சைவத்தில் வள்ளலாருக்கு பிறகு மிகப்பெரிய மறுமலர்ச்சி. மரமலடிகளாரும் திருவிக்காவும் தங்களை மார்தட்டினா தட்டினா வலிக்கணும், மார்தட்டி சொல்லுவார்கள், நாங்கள் சீர்திருத்த சைவர்கள். வள்ளலார் வராவிட்டால் சீர்திருத்த சைவம் என்று தோன்றுவது எங்கே? அப்படிப்பட்டவர் வள்ளலார். இப்போ வரலாறுக்கு வர்றோம். இப்போ 2 விஷயத்தை நான் இதில் இந்த கட்டுரையில் சிறப்பாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். மற்றதெல்லாம் நான் பின்னாடி தான். பொதுவாக வள்ளலாருடைய தமிழ் பற்று, முதல்ல பற்று, அதுக்கப்புறம் தமிழ் பணி. வள்ளலார் பற்றற்ற துறவி, எல்லா பற்றையும் துறந்தார். ஆனால் 2 பற்றை துறக்கலை. அவர் சிதம்பரத்தை பற்றி பாடும்போது சொல்றார், அம்பலப்பற்றே பற்றுமீனோ அப்படிங்கிறார். முதல்ல அவருடைய அம்பலம் சிதம்பரம், பின்னே அவருடைய அம்பலம் வடலூர் உத்தரஞான சிதம்பரம். அதனாலே 2 பற்றை பற்றிக்கணும்னார். இறைப்பற்று, 2வது மொழிப்பற்று, 3வது ஒரு பற்று கூட போறார், நாட்டுப்பற்று என்ற அளவு கூட போகிறார். என்னுடைய கட்டுரையில் ஆரம்பத்தில் வள்ளலாருடைய நிறுவனங்கள், வள்ளலாருடைய நூல்கள், அவரை பற்றியெல்லாம் கொஞ்சம் நிறைய சொல்லியிருக்கிறேன். இப்போ வள்ளலாருடைய நூல்கள், நிறுவனங்கள் அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக சொல்லணும்னு இல்லை. சங்கம், சாலை, சபை, சித்தி வளாகம் என்று ஒரு பெரிய 4 நிறுவனங்களை ஏற்படுத்தியிருக்கிறார். வடலூரில் ஒரு அணையாத அடுப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். அணையா அடுப்பை ஏற்படுத்தி மணிமேகலை அன்னதானத்துக்குன்னே வந்த நூல், அன்னதானத்துக்காகவே பேசப்பட்ட நூல், பசிக்கொடுமையை பேசுகிற நூல். தமிழில் மணிமேகலை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அந்த மணிமேகலையினுடைய அன்னதானத்துக்கு, அந்த அட்சய பாத்திரத்துக்கு ஒரு செயல்முறை வடிவம் கொடுக்க வந்தவர் வள்ளலார். தர்மசாலை ஏற்படுத்துகிறார், ஞான சபை ஏற்படுத்துகிறார், அதெல்லாம் விவரமாக சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் வள்ளலாருடைய பன்முக ஞானம்,
சேக்கிழார் பிள்ளை தமிழில் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சேக்கிழாரை பற்றி பாடும்போது, சேக்கிழார் நூலாசிரியர், உரையாசிரியர், போதகாசிரியர், ஞானாசிரியர், அப்படியெல்லாம் அந்த ஆசிரியர் பீடத்தை சிறப்பார். சேக்கிழார் நூலாசிரியர் பிறப்பாட்டார். என்ன உரையாசிரியர், எதுக்கு உரை எழுதினார் அப்படின்னா, ஞானசம்பந்தர் தேவாரத்தில் சிறப்பான சில இடங்களுக்கு நீண்ட விரிவுரை பாஷ்யம் பண்றது போல போகுதான் பெரிய புராணத்தில். அதனால நகு பாசுரம் உரை செய்வதனால் நீ உரையாசிரியன் அப்படிங்கிறார். ஞானாசிரியன், ஞானாசிரியர் இல்லவே இல்லை, போதகாசிரியர், பல்லூர்த்து வாத்தியார், போதகாசிரியர். அவர் சேக்கிழாருங்க போய் டீச் பண்ணாரா? இல்லை. பொதுமக்களுக்கு போதித்தானா போதகாசிரியர். இப்படி ஞானாசிரியர், போதகாசிரியர், உரையாசிரியர், நூலாசிரியர், இப்படி 4-5 ஆசிரியர்லாம் சொல்லி வீட்டிட்டு போறார் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சேக்கிழார. நான் பிடிச்ச நம்ம வள்ளலார் எத்தனை ஆசிரியர்ன? வள்ளலார் போதகாசிரியர், போதனை பண்ணார், டீச்சிங்கே பண்ணார், பசங்கள்லாம் கூப்பிட்டு வச்சு, பெரியவங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு பாடம் சொன்னார். அப்புறம் நூலாசிரியர், ஒளி ஒடுக்கத்தை பதிப்பிச்சார். சில நூல்களுக்கு உரை எல்லாம் எழுதினார், சின்ன சின்ன நூல் பகுதிகளுக்கு உரை எழுதினார், உரையாசிரியர். பதிப்பாசிரியருங்கிற ஒரு பதவி எல்லாம் அப்ப கிடையாது, சேக்கிழார் காலத்தில் கிடையாது. சேக்கிழார் காலத்தில் எழுதுதான், பதிப்பு கிடையாது. இவர் காலத்தில் வந்துருச்சு. நாவலர் பதிப்பாசிரியர், தாமோதரம் பிள்ளை பதிப்பாசிரியர். வள்ளலாரும் முதல்ல 3 நூல்களை பதிப்பிச்சிருக்கிறார். தொண்டமண்டல சதகத்தை முதல்ல பதிப்பிச்சவர் வள்ளலார். தொண்டமண்டல சதகம் இலக்கிய உலகத்துல ரொம்ப பெரிய இடம் பெற்றது. அதை முதல்ல பதிப்பித்தவர். அதனாலே பதிப்பாசிரியர். பத்திரிகை ஆசிரியர், பத்திரிகை ஆசிரியருங்கிற ஒரு பதவி, ஒரு பீடம் எல்லாம் அந்த காலத்தில் கிடையாது, வரலாறு காலத்தில் வந்துருச்சு. கிறிஸ்தவ பாரியார்கள் பத்திரிகை ஆரம்பித்தார்கள், மற்ற நிறைய பத்திரிகை எல்லாம் வந்தது. வள்ளலாரும் சன்மார்க்க வேக விருத்தி என்று ஒரு மந்த்லி, ஒரு மாத பத்திரிகை தொடங்கினார். அதனாலே பத்திரிகை ஆசிரியர், பதிப்பாசிரியர், போதகாசிரியர், ஞானாசிரியர், வியாக்கியானகர்த்தர், இப்படி எல்லாம் அடிக்கப்பட்டு கடைசியா சொல்றேன் அருட்கவிஞர், அருள் ஞானி, சித்த மருத்துவர். இதுக்கு டாக்டர் உட்கார்க்கார். அப்ப அடுத்த பேப்பர் படிக்க போறார், அடுத்த டாக்டர் ஜெயமூர்த்தி. அதான் அடுத்த அரங்கில் நாளைக்கு பேப்பர் இருக்கு. சித்த மருத்துவர் வள்ளலார், மருத்துவராக இருந்தார். இத்தனைக்கு மேலே சீர்திருத்தவாதி. இந்த சோரில் பக்திமான்களுடைய படமெல்லாம் மாட்டுங்க, இந்த வாலில் பக்திமான்கள் படம் அப்படின்னா இந்த வால் பத்தாது. அகஸ்தியர் தொல்காப்பியர்லேருந்து ஆரம்பித்து, ஆதிசங்கர்லேருந்து ஆரம்பித்து, ஊரில் உலகத்தில் உள்ள அத்தனை பக்திமான்கள் படமும் 1000 படம் மாட்டலாம். இந்த சோத்தில் சீர்திருத்தவாதிகள் படமெல்லாம் மாட்டுங்கன்னா, வெளிநாட்டு சீர்திருத்தவாதிகள் சொல்கிறாங்களே கணக்கு வழக்கு இல்லாமல் இங்கர் சால் பொங்கர் சால் இதிலிருந்து ஆரம்பித்து பெரியாரில் சேர்த்து அண்ணாதுரையில் சேர்த்து மாட்டிவிடலாம், தப்பே கிடையாது. வள்ளலார் இருப்பார், பெரியார் இருப்பார். ஞானிகள், சமய தலைவர்கள் பலர், சீர்திருத்தத்துக்கு சிலர், ஜீவகாருண்யத்துக்குன்னா வள்ளலார் ஒருத்தர் படம் தான் இப்படி மாட்டலாம். சரி, ஒருத்தரை படத்தையே மாட்டிக்கிறீங்களே, 2வது ஒன்று மாட்டலான்னா மகாவீரரை வைக்கலாம். 10% வெஜிடேரியனிசம். ஆல் ஜெயின்ஸ் ஆர் வெஜிடேரியன் டிக்ளேர் பண்ணலாம். ஆல் ஹிந்துஸ் ஆர் வெஜிடேரியன் சொல்ல முடியாது. ஆல் சைவர்ஸ் ஆர் வெஜிடேரியன் சொல்ல முடியாது. பழனி போறவங்கலாம் செய்வோமா? விபூதி போட்டவங்கலாம் செய்வோமா? ருத்ராட்சம் போட்டவங்கலாம் செய்வோமா? இல்லை. அதனால ஜீவகாருண்யம் அப்படின்னு சொன்னா முதல்ல மகாவீரர், அடுத்தது புலால் மறுத்தல்னு ஒரு அதிகாரமே செஞ்சார். சங்க காலம் மரந்தோறும் மைவிடை வீழ்ப்ப, ஒவ்வொரு மரத்திலையும் ஆடு கட்டி உரிச்சான். மட்டு வாய் திறப்ப, ஒன்றும் இல்லை, பாட்டில் உடைக்கிறது. மட்டு வாய் திறப்ப, அது சாதாரண மது அல்ல, ரோமாபுரியிலிருந்து வரணும். அந்த ஜாடிக்கு 2 கைப்பிடி இருக்கணும். அந்த ஜாடியை உடைச்சு கொடுக்கறவங்க ரோமாபுரி மங்கை, 2 சடை போட்ட பொண்ணு. 2 கைப்பிடி ஜாடியில் 2 சடை போட்ட பொண்ணு, ரோமாபுரி பொண்ணு உடைச்சு கொடுக்க